எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி, அதாவது மறைவு ராசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 12ஆம் இடம் மறைவு ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா 12ஆம் இடம்ன்றது மேக்சிமம், அதாவதுன்றது மறைவு. அந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் 48 டிகிரியில் இன்றைக்கி சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி இன்றைக்கி சுக்கிரனுடைய வீட்டில் இன்றைக்கி ரிஷப ராசியில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் கிரக பரிவர்த்தனை ஆகிருக்கிறார். கிரக பரிவர்த்தனைனா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, குரு உக்காந்துருக்கிற வீடு யாருடைய வீடு அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. இன்னைக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீடு. குரு உக்காந்துருக்கிற வீடு சுக்கிரனுடைய வீடு. அதே மாதிரி சுக்கிரன் உட்காந்துருக்கக்கூடிய வீடு யாருதுன்னா குருவுடைய வீடு. அப்படியே கிரக பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்கிறாங்க. அப்படி கிரக பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்கிற இந்த உடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே இருக்கிறார்? குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்னா என்ன? சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ குரு பகவான் உட்காந்துருக்கிறார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகமாக இருக்கட்டும், இல்லை கோச்சாரமாக இருக்கட்டும், மெயினான்றது நாம் குருவை அடிப்படையாக முதல்ல பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்து பார்த்தா கூட குரு எங்கே இருக்கிறாரு? குரு அடிப்படையாக தான் ஒரு ஆண்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. அதே ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிரக பரிவர்த்தனை ஆகி, ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஆணும் பெண்ணும் கிரக பரிவர்த்தனை ஆகி உக்காந்துருக்கக்கூடிய காலம். குரு நட்பாக இருக்கிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. உச்சம்னா என்ன? நீச்சம், உச்சம். நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அங்கே செயல் இழந்துட்டாரு. அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது. அதாவது ஒரு பொருள் நமக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி உச்சம் அப்படின்னா என்ன? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா நவகிரகத்திலேயே, அதாவதுன்றது சுக்கிர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனராசி மட்டும்தான். இந்த குருவுடைய வீட்டில் இப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டில், அதாவது இந்த சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறக்கூடிய சுக்கிர பகவான் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் வாய்ப்பு உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், வண்டி வாகனம் மாற்றுற யோகம் கண்டிப்பாக உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கமிஷன் தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் கிரக பரிவர்த்தனையாகி உச்சமாகி உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, மனைவிக்கு ஜாப் எதிர்பார்க்குறவங்க, தொழில் ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. அவங்க ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் நல்லபடியாக உட்காந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அயல்நாடு, வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு. இடமாற்றங்கள் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு. கணவனும் மனைவியும் உட்காந்து இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, மண் வாங்கலாமா, ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஆடம்பர பொருட்கள் வாங்கலாமா, அத்தியாவசியமான பொருட்கள் தேடலாமா, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசியில் சுக்கிரன் மட்டும் கிடையாது, ராகு பகவானும் ஆல்ரெடி உட்காந்துருக்கிறார். ராகு யாரு? ராகை போல கொடுப்பார் இல்லை,
கேதை போல கெடுப்பார் இல்லை. ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ராகு கேதுக்கு வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். நிழல் கிரகம்னா என்ன? ராகு கேதுக்கு வீடு இல்லை, அதுக்கு அவருக்கு நிழல் கிடையாது. எந்த வீட்டில் அவர் உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ ராகு வந்து மீன ராசியில் உட்காரும்போது அந்த மீன ராசிக்கு ராகு பகவான் 2025 வருடத்தில் 5வது மாதம், அதாவது மே மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே ராகு பகவான் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருப்பார். அப்போ 5வது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் நிழல் கிரகம். எந்த வீட்டில் உட்காராரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஷாயா கிரகம்னா என்ன? யாருக்காக வேண்டி மாற்றிக்க மாட்டார், மாற மாட்டார். அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் சாயா கிரகம். வக்கர கிரகம்னா என்ன? அவர் வந்து முன்னோக்கி போக மாட்டார். இப்போ மீன ராசியிலிருந்து அடுத்தது வந்து மேச ராசிக்கு போகணும், அது வந்து முன்னோக்கி போகிறது. ஆனால் வக்கரம் அப்படின்னா அது கிடையாது. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு, மகரத்துக்கு, தனசுக்கு இப்படி ரிபேஸில் வருவார். அதுக்கு பேர் தான் வக்கர கிரகம். அப்போ உங்கள் ராசியில் ராகு உக்காந்து இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நேரம். ரெண்டாவது, உங்கள் ராசியிலேயே பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறது வந்து அதை விட உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரிய குருவாக இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு சொத்து இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படிங்களா, பேக்ரவுண்ட் இருக்கிறது முக்கியம் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதவி பட்டம் இருக்கிறது முக்கியம் இல்லை, தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஒன்று சாதிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் வந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்ததுனால தைரிய குரு உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா, எதையுமே நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தையே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். இது எப்போ வரைக்கும்? 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகிறார். அப்போ மார்ச் 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது விரைச்சனி தான். மார்ச் 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2025 பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 கிரக பயிற்சி ஆகுதுங்க. அதில் முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி யார் எது சொன்னாலும் சரி நம்ப வேண்டாம், சரியில்லை, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது வந்து ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புண்ணியம் பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் போய் சனி பகவான் உக்காந்தாருன்னா 2.5 வருஷம் உட்காந்துருப்பார். ஆனால் இந்த டைம் சனி பகவான் பாருங்க 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் தான் உங்கள் மீனராசியில் சனி பகவான் உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு 2.25 வருஷம் கூட கிடையாது, 2 வருஷம் 2 மாதம் தான். உங்களுக்கு ஒரு 4 மாதம் சேவ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட மீன ராசிக்கு சனி மாறுறது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி, அது உங்களுக்கு சரியில்லை. அடுத்தது குரு பயிற்சி. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சுகஸ்தானத்துக்கு போறாரு. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடம்னா சுகஸ்தானத்தில் குரு உட்கார்றது நல்லது. அதே மாதிரி அடுத்தது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சின்றது மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ கும்பராசிக்கு ராகு போயிட்டார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து இப்போ ஜென்மத்தில் இருக்கிற ராகு அடுத்தது வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா, அப்படி இருக்க போகும்போது ராகு பகவான் பெருசாக உங்களுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டார். சரிங்களா, அப்போ அடுத்த பயிற்சி என்னன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா, அதே மாதிரி ஜென்மச்சனி வர்றதுனால உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்வீங்க. உதவி செய்ய போனால் கூட உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இது செய்யலாமா வேண்டாமான்னு. ஏன்னா ஜென்மத்தில் வந்த சனி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் நான் சொன்ன மாதிரி விரதம் பிடிக்கிறது நல்லது. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் இப்போ சூப்பராக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஒவ்வொருத்தருக்குமே மாங்கல்யம் அமையணும்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுதான் கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு புதன் பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். ஒன்று.
அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 12 விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை மட்டும் இழக்காதீங்க, கோபப்பட வேண்டாம். வீட்டில் கலந்துட்டு ஒரு காரியம் செய்யுங்க, கண்டிப்பாக அது நல்லது. வீடு மாறுறீங்களா, தொழில் மாறுறீங்களா, இடம் மாறுறீங்களா, நீ கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக மாற்றிக்கலாம், அது நல்லது தான். ஏன்னா 7 சனியில் வீடு மாறுறது, இடம் மாறுறது, தொழில் மாற்றுறதெல்லாம் நல்லது தான். சரிங்களா? அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் சுபகரையும் பண்ணுங்க, அசையாத சொத்துல போடுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பூமி வாங்குறது, காடுகரை வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் கிணறு வெட்டுறது, போர் போடுறது, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, உதவி செய்ய போனால் கூட உபத்திரி வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைய பிப்ரவரி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொறுமை, அமைதியாக இருக்கணும், யோசித்து ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.